யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எய்ட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படின்னு டிசம்பர் 1 டேவை வந்து கொண்டாடுறாங்க எவ்ரி இயர். ஸோ நிறைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சில்ட்ரன்ஸ்டையும். க்யூஸ் ஓரியன்டாக சில காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் தி இந்தியா. ஸோ டிசம்பர் 1 டே வந்து எய்ட்ஸ் டே, வேர்ல்டு எய்ட்ஸ் டேன்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. டு கிரியேட் சம் அவேர்னஸ். ஸோ எய்ட்ஸோட அப்ரிவேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அதான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எய்ட்ஸு. சிண்ட்ரோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேர்டோட மீனிங் வந்து பெர்மனன்ட் எரர், ஏ கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ், மோர் சிம்டம்ஸ் வந்து இந்த டிசீஸில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எய்ட்ஸ் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து இட் மெயின்லி அஃபெக்ட்ஸ் தி இம்யூன் சிஸ்டம். நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து அது வந்து அட்டாக் பண்ணிடுது. அதனால தான் இம்யூனிட்டி வந்து டிஃபிஷியண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து இட் இஸ் நாட் அ கன்ஜெனிட்டல் டிசீஸ். பிறக்கும் போதே எய்ட்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வரதில்லை. அது அம்மாவுக்கு இருந்தால் மேபி குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்தளவுக்கு அக்வயர்ட்னா டிசீஸை நம்மளா வந்து வாங்கிக்கிற மாதிரி. ஸோ சிண்ட்ரோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் சிம்டம்ஸ், பெர்மனன்ட் எரர். எய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1981 வந்து ஃபஸ்ட்டு யூஎஸில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் 25 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி 25 மில்லியன் பர்சன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது பழைய டேட்டா, பட் என்சிஆர்டியில் இன்னொரு பேஸ் பண்ணலை. எய்ட்ஸ் காஸ் பண்ணக்கூடிய காசட்டிவ் ஏஜென்ட் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து குரூப் ஆஃப் வைரஸ் கால்ட் ரெட்ரோ வைரஸ்ன்ற ஒரு குரூப்பை சார்ந்தது. இந்த ரெட்ரோ வைரஸ்ன்ற குரூப்புக்குள்ளே ஒன் ஆஃப் தி வைரஸ் தான் அந்த ஹெச்ஐவி வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இதில் வந்து ஒரு என்வலப்பான அவுட்டர் கோட்டிங் வந்து இருக்குது. உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ தான். எய்ட்ஸ் வந்து ஒரு பர்சனுக்கு எப்படி வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் மூலிமா தான், த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ரெண்டாவது வந்து பிளட் வந்து ப்ராப்பராக ஸ்க்ரீனிங் பண்ணாமல் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணால் அந்த கண்டாமினேட்டட் பிளட் ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சன்ட்டை, அப்புறம் பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து டேரெக்டாக அந்த பாடி ஃப்ளூயிட்ஸோட இன்னொரு பர்சன்ட்டை வந்து பரவ வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டோட யூஸ் பண்ண அந்த இன்ஃபெக்டட் நீடில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற பட்சத்தில் இன்ட்ராவெனஸ் நரம்புலே வந்து அவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதை இன்ஜெக்ஷனை வந்து அவங்க தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டாங்கனாலும் எய்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் மதர்கிட்டருந்து சைல்டுக்கு பிளாசண்டா மூலமாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் ரிஸ்க் ஆன இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அது போக இந்த பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் வந்து வர வாய்ப்பு வந்து இருக்குது. அதை என்ரிச் பண்ணியிருக்காங்க. ட்ரக்ஸ் அதிகமாக அடிக்ட் ஆகி அந்த ஒரு பர்சன்ட் எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதே ட்ரக் இன்ட்ராவினஸாக வந்து ட்ரக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் எய்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இண்டிவிஜுவல்ஸ் ஹூ அக்வயர் ரிப்பீட்டட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ், ஸோ அடிக்கடி பிளட் ஸ்க்ரீனிங் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்க்ரீனிங் பண்ணாமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தத்தை கொடுத்துட்டாலும் எய்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அம்மாட்டிருந்து குழந்தைக்கு இன்ஃபெக்டடாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ டூ யூ நோ வென் டூ பீப்புள் நீட் ரிப்பீட்டட் டிரான்ஸ்ஃபியூஷன்? எப்போல்லாம் வந்து ரிப்பீட்டடாக டிரான்ஸ்ஃபியூஷன் பிளட்டுக்கு வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கு, பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் லைக் தலசிமியா, இந்த மாதிரியான இது டிசீசஸ், ஹீமோஃபிலியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம பிளட்டை வந்து அடிக்கடி டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் ஹெச்ஐவி எய்ட்ஸ் இஸ் நாட் ஸ்ப்ரெட் நியர் பை டச் பண்ணுறதுனாலையோ இல்லை ஃபிசிக்கல் கான்டாக்ட்னாலையோ வந்து பரவறதில்லை. பாடி ஃப்ளூயிட்ஸ்னால மட்டுமே பரவுது. மெயின்லி த்ரூ வெஜினல் ஃப்ளூயிடு, செமனில் வந்து ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ரெக்டல் ஃப்ளூயிட், ஆனல் ஃப்ளூயிட், இந்த ஃப்ளூயிட்ஸில் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா பரவ வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ சலைவாலேயும் வந்து பார்த்திங்கன்னா பரவக்கூடிய சான்சஸ் கம்மி, பட் தேர் வில் பி சம் பாசிபிலிட்டி டு ஸ்ப்ரெட். ஸோ இட் இஸ் ஹென்ஸ் இம்பரேட்டிவ் ஃபார் த ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸில் மட்டுமே டிரான்ஸ்மிட் ஆகுது. அவங்களால தொடர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இவங்க வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் வந்துட்டால் வந்து சொசைட்டியில் 4 பேர் வந்து தப்பாக பேசுவாங்க, அப்படி தான் வந்து ஐசோலேட் பண்ணி அவங்கள வச்சுருவாங்க. தனி ஃபேமிலியில் அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க, சொசைட்டியும் வந்து அவங்கள ஒதுக்கிடுவாங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் அ டைம் லேக் பிட்வீன் தி இன்ஃபெக்ஷன் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் சிம்டம்ஸ். ஸோ கொஞ்சம் டைம், அதாவது சிம்டம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சிம்டம்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி சிம்டம்ஸ் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு அது சில இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ அது மந்த்ஸ்லேருந்து மெனி இயர்ஸ் வரையும் எடுத்துக்குது, 5 to 10 years, டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து. ஸோ இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டண்ட். லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெச்ஐவி வைரஸ் இல்லை ரெப்ளிகேஷன் ஆஃப் ரெட்ரோ வைரஸ். ரெப்ளிகேஷன் இன் த சென்ஸ் ரெட்ரோ வைரஸ் காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்குது.
ஸோ இனிஷியலாக இந்த ரெட்ரோ வைரஸ்ன்றது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். உள்ளே இருக்கிறது ஆர்என்ஏ தான் கோர் மெட்டீரியலாக வந்து இருக்குது. அதை சுற்றி என்வலப் இருக்குது. ஸோ இது இனிஷியலாக வந்து நம்ம பாடி செல்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. மேஜராக மேக்ரோஃபேஜஸ் அப்படின்ற ஒரு மோனோசைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆச்சுன்னா மேக்ரோஃபேஜஸாக மாறும். அது வந்து ஃபேகோசைட்டோசிஸ் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ ஒன்ஸ் எய்ட்ஸ் வைரஸ் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்துருச்சோடனே மேக்ரோஃபேஜஸ் வந்து அதை வந்து என்கல்ஃப் பண்ணிடுது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த வைரல் ஆர்என்ஏ வந்து செல்லுக்குள்ளே வந்து என்ட்ராகுது. செல்லுக்குள்ளே என்ட்ரான அந்த வைரல் ஆர்என்ஏ வந்து இந்த ரெட்ரோ வைரஸ்ன்ற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வைரஸ் ஹெச்ஐவி வைரஸ் என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக கன்வெர்ட் பண்ணிக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஆர்என்ஏ அது 2 காப்பீஸ் வந்து இருக்குமா. அதுக்கேற்ற மாதிரி அந்த காப்பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்என்ஏவை டிஎன்ஏவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏவை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை உள்ளே இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட இன்டெகிரேட் பண்ணிடுது யூசிங் என்சைம் கால் இன்டெகிரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து இந்த ரெட்ரோ வைரஸில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் வைரஸ்க்கு ப்ரொடியூஸ் ஆகுமா. அது என்ன பண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏ மாற்றினதுக்கப்புறம் அதை ஹோஸ்ட்டோட இன்டெகிரேட் பண்ணிக்குது. இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட இந்த வைரல் டிஎன்ஏ இட் இஸ் கெட்டிங் இன்கார்பரேட்டட் அதோட சேர்ந்ததுக்கப்புறம் வெளியே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவாக ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வைரல் ஆர்என்ஏவாக ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு பின்னாடி பெரிய மெக்கானிசம் இருக்குது. ஸோ என்சிஆர்டியில் அது வந்து கொடுக்கப்படலை. அதனால் நான் ஜஸ்ட் பேசிக்காக வந்து சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இனிஷியலாக நமக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு கோடிங் ஸ்டாண்டுன்னு ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும். அது வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய கோடிங் ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து அந்த எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும். அப்போது வெளியேருந்து வரக்கூடிய அந்த வைரல் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் ஸ்டாண்டுக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபை ஆகி கோட் ஆகிட்டு வந்துடுது. ஸோ அப்போ வெளியேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எம்ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வைரல் ஆர்என்ஏவாக இருக்குது. இப்போ வெளியே அப்போ நம்ம ஓன் பாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆக்ட் ஆகுது. எதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இன்ஃபெக்டட் ஆர்என்ஏ கேன் சர்வை வைல் வைரஸஸ் ஆர் பீயிங் ரெப்ளிகேட்டட் அண்ட் ரிலீஸ்ட். இன்ஃபெக்டட் செல்லை வந்து சர்வே பண்ண வைக்குது. ஏன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வைரஸ் ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்காண்டி. ரெப்ளிகேஷன்னா மோர் நம்பர் ஆஃப் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஏன் இதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது, இன்ஃபெக்ட் பண்ணாலும் அந்த இதை வந்து கொல்லலை அப்படின்னா அந்த வைரஸ் வந்து மோர் நம்பர் ஆஃப் ரெப்ளிகேஷன் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி அதை வந்து விட்டு வச்சுருக்கு. அப்போது இந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பை மாதிரி வேஷம் போட்டு வந்து நம்ம ஓன் டிஎன்ஏவோட இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஓன் டிஎன்ஏவே வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு டோட்டல் மேக்ரோஃபேஜஸ் அண்ட் தென் டி ஹெல்பர் செல்ஸை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ண காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் வீடியோ இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஒன்ஸ் நம்ம பாடி இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்க்கு வந்து வைரஸ் என்ட்ரானதுக்கப்புறம் மேக்ரோஃபேஜஸ் தான் அது வந்து டைரெக்டாக வந்து மேக்ரோஃபேஜஸ் தான் அந்த என்கவுண்டர் பண்ணுது அந்த எய்ட்ஸ் வைரஸை. அப்புறம் ஆர்என்ஏ ஜீனோமை வந்து வைரல் டிஎன்ஏவாக மாற்றி ரெப்ளிகேட் பண்ணி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலிமா அதிக நம்பராக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் மூலிமா வைரல் ஆர்என்ஏவை டிஎன்ஏவாக மாற்றிக்குது. மாற்றினதுக்கப்புறம் வைரல் டிஎன்ஏவை ஹோஸ்ட் டிஎன்ஏ அதாவது மேக்ரோஃபேஜஸோட டிஎன்ஏவோட ஜீனோமி டிஎன்ஏவோட இன்டெகிரேட் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹியூமனோட டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனில் இன்வால்வ் ஆகி வைரஸை பார்ட்டிகல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ரோஃபேஜஸ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் வைரஸ் அண்ட் திஸ் வே ஆக்ட் அஸ் லைக் அ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரியாக அது வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மேக்ரோஃபேஜஸ் ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிது. அடுத்து டி ஹெல்பர் செல்ஸ், டி லிம்போசைட்ஸில் CD4 செல்ஸ் டி ஹெல்பர் செல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஃபர்தராக வந்து அந்த டி ஹெல்பர் செல்ஸில் நெக்ஸ்ட்டு இந்த ரெப்ளிகேஷனை ஆரம்பிக்க வைக்குது. ஃபஸ்ட் மேக்ரோஃபேஜஸ் ஃபுல்லாக ரெப்ளிகேட் பண்ண வைக்குது. அடுத்து டி ஹெல்பர் செல்ஸை ஃபுல்லாக ரெப்ளிகேட் பண்ண வைக்குது. The progeny virus is released into the blood, attack other T helper cells. அதுக்கப்புறம் அந்த progeny virus எல்லாம் T helper cells ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, T lymphocytes ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. This is repeatedly leading to the progressive decrease in the number of T helper lymphocytes in the body of the infected person. During this period, the person suffers from bouts of fever. Bouts அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா recurring fever. ஃபீவர் வந்துட்டு இருக்கும். டயரியா இருக்குது, வெயிட் லாஸ் ஆகுது, எல்லாம் சிம்டம்ஸு.
ஸோ ஒன்ஸ் மேக்ரோஃபேஜஸ் T லிம்போசைட்ஸ் இல்லாதனால அந்த நம்ம ஓன் பாடியை எல்லா டைப் ஆஃப் டிசீசஸையும் இன்வைட் பண்ணுறோம். ஸோ டியூ டு டிக்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் T லிம்போசைட்ஸ், D லிம்போசைட்ஸோட கவுண்ட் கம்மியாக இருந்தனால பர்சன்ஸ்க்கு அதிகமான இன்ஃபெக்ஷன் வர ரீசனாக இருக்குது. ஸோ அண்ட் தென் இதோ இட்ஸ் அ வைரல் டிசீஸ், பேக்டீரியல் டிசீஸஸும் இது வந்து இன்வைட் பண்ணுது. மைக்கோபாக்டீரியம் அப்படின்ற ஒரு டிபி காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலேன்றது காச நோயை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா. பேஷண்ட்ஸ் வந்தால் லங்ஸ் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும், பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க. வைரஸஸ் பார்க்காம விட்டுட்டான். அண்ட் தென் அதர் வைரல் டிசீஸும் இன்வைட் பண்ணுது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் லைக் கேண்டிடியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி காஸ் பண்ணும். அப்புறம் பேராசைட்ஸ் லைக் டோக்ஸோபிளாஸ்மான்ற ஒரு புழு இருக்குது, அது வந்து பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணுது. ஸோ இந்த பேஷண்ட் வந்து இம்யூனிட்டி வந்து டோட்டலாக இருக்காது. ஏன்னா T லிம்போசைட்ஸ் இருந்தால் தான் வந்து செல் இம்யூனிட்டி இருந்தால் தான் ஹியூமரல் இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டோட்டல் டேமேஜ் ஆகும். A widely used diagnostic test for AIDS is enzyme-linked immunosorbent assay. So it's a antigen antibody based test. 96 well plate யூஸ் பண்ணி அந்த டைட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஆன்டிஜன் லோட் பண்ணுவாங்க. அதாவது எய்ட்ஸை இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட சீரம் எடுத்து, பிளட்லேருந்து சீரம் எடுத்து அதை வந்து லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபாடிஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுத்து இருக்கா இந்த டிசீஸ் தானா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு, வெஸ்டர்ன் பிளாட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதான் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு. டயக்னாசிஸ் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எலிசா தான் வந்து மொரோவர் யூஸ் பண்ணுவோம். இதை ட்ரீட்மெண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸு. இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நடக்க விடாமல் நிறையா ட்ரக்ஸ், ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸை காம்பினேஷனை வந்து கொடுக்குறாங்க. அது பார்ஷியலி எஃபெக்டிவ் தான், ஆனால் பேஷண்ட் கண்டிப்பாக இறந்துருவாங்க. எய்ட்ஸ் தான் they can only prolong the life of the patient but cannot prevent death, which is inevitable. Okay, next prevention இதோட பார்த்து முடிச்சிடலாம். as AIDS has no cure, மருந்தே அதுக்கு இல்லை, prevention தான் பெஸ்ட் ஆப்ஷன். Prevention is better than cure. Moreover, HIV infections more often spreads due to conscious behavior patterns and if is not something happens inadvertently. ஸோ நம்ம கான்ஷியஸாக வந்து இல்லாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸாக வந்து நம்ம ப்ராப்பரான மெஷர்ஸ் எடுக்காதனால தான் எய்ட்ஸ் வந்து வருது. லைக் நிமோனியா, டைஃபாய்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தெரியாமல் ஃபுல்லாக இதில் வந்து கலந்து வந்துடுது. ஆனால் எய்ட்ஸ் வந்து வரக்கூடிய ரீசன் நம்மளால தான். அஃப்கோர்ஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், நியூபார்ன்ஸ் ஃப்ரம் அதர் எக்ஸெட்ரா மே டேக் போர் மானிட்டரிங். ஒன்லி எஸ்கியூஸ் மே பி இக்னோரன்ஸ். அது தெரியாதனால அவங்களுக்கு குழந்தைக்கு எப்படி அம்மாட்டிருந்து இவங்களுக்கு வருதோ, குழந்தைக்கு வருதோ, அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனில் ப்ராப்பராக ஸ்க்ரீனிங் பண்ணாமல் விட்டுட்டாலும் எய்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் டை ஆஃப் இக்னோரன்ஸ், ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் அ ஆர்கனைசேஷன் கால்ட் NACO, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அடிக்கடி ரிப்பீட்டடாக அந்த NACO அண்ட் எலிசாவை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் அதர் NGOஸ் ஆல்சோ அவைலபிள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸை வந்து எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு எய்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்காண்டி ரெக்வஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து அடிக்கடி December 1 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது, நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டு என்ஷூர் த HIV பற்றின அவேர்னஸ் இருக்கிறதுக்காண்டி. மேக்கிங் பிளட் ஃப்ரம் பிளட் பேங்க்ஸ் சேஃபாக, பிளட் பேங்க்ஸில் எப்படி வந்து ப்ராப்பராக வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இன்வால்வ் ஆகணும், எப்படி நீடில்ஸை டிஸ்போஸ் பண்ணணும், பப்ளிக்கில் வந்து எப்படி வந்து சிரஞ்சஸை வந்து பப்ளிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி நீட்டாக வந்து டிஸ்போசபிள் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை வந்து இன்சினேஷன் எரிக்கிறோம். அந்த மாதிரி சில க்ரைட்டீரியா இருக்குது, அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காண்டம்ஸ் டு கண்ட்ரோல் தி செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், கண்ட்ரோலிங் ட்ரக் அப்யூஸ், advocating safe sex and promoting regular checkups for HIV in susceptible நோய்வாய்ப்படுற அந்த நோய்க்கு அஃபெக்ட் ஆகிறது பாப்புலேஷன்ஸ் ஆர் சர்ச் டேக்கன் ஸ்டெப்ஸ். ஓகே, அவ்வளோதான். மேஜராக இந்த இதுதான். இது ஃபுல்லாக வந்து சும்மா கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்ஃபெக்ஷன் வித் HIV ஆர் ஹேவிங் எய்ட்ஸ் இஸ் சம்திங் தட் ஷுட் நாட் பி ஹிடன். அதை வந்து மறைக்கக்கூடாது, நம்ம வந்து டேரெக்டாக தெரிவிக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து 100% டேரெக்டாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தான், பிளட் பாடி ஃப்ளூயிட்ஸோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ சிம்பத்தி இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஷட் அண்ட் பை சொசைட்டி. அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஒரு ஆறுதலாக வந்து இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த ஒதுக்கி வைக்காமல் சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க, அது சார்ந்து இல்லாமல் அவங்கள வந்து ப்ராப்பராக கைட் பண்ணணும். சொசைட்டிக்கு இது சம்மந்தமான அவேர்னஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.